பங்களாதேஷில் அதிரடியாக மாற்றப்பட்ட ராணுவ அதிகாரிகள் ஏன் மீண்டும் பங்களாதேஷ் இந்தியா இடையே பஸ் இயக்கம்? பாகிஸ்தானிடமிருந்து JF-17 போர் விமானங்களை வாங்குவதை பங்களாதேஷ் நிறுத்தி வைத்துள்ளது. பார்க்கலாம் இந்த வீடியோவில். பங்களாதேஷில் புதிய பிரதமராக தாரிக் ரஹ்மான் பதவியேற்ற சில நாட்களில் இராணுவத்தில் பெரிய மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. தாரிக் ரஹ்மான் பதவியேற்றதில் இருந்து பழைய ஆணிகளை பிடுங்கிவிட்டு புதிய ஆணிகளை பதித்து வருகிறார். அமைதியாக, ஆனால் பங்களாதேஷ் நாட்டுக்கு எது முக்கியம், எல்லையில் யார் முக்கியம் என்பதை உணர்ந்து செயல்பட்டு வருகிறார். எந்த வகையிலும் அவர் பாகிஸ்தான் நாட்டை நம்புவதற்கு தயாராக இல்லை. காரணம், அந்த நாட்டில் இருந்துதான் பயங்கரவாதிகள் ஏற்றுமதி செய்யப்படுகிறார்கள். பாகிஸ்தான் நாட்டை அனுமதித்தால் அமெரிக்காவுக்கு துணை போகும் என்பதை நன்றாகவே தாரிக் அறிந்து வைத்திருக்கிறார். இராணுவத்தில் என்ன மாற்றங்கள் நடந்துள்ளது என்று பார்க்கலாம். இந்தியாவுக்கான பங்களாதேஷ் நாட்டின் பாதுகாப்பு ஆலோசகராக இருந்தவர் MD ஹபிஷூர் ரஹ்மான். இவர் தற்போது மேஜர் ஜெனரலாக உயர்த்தப்பட்டுள்ளார். லெப்டினன்ட் ஜெனரலாக இருந்த மனூர் ரஹ்மான் ஆர்மி சீஃப் ஆஃப் ஜெனரல் ஸ்டாஃப் அதாவது CGS ஆக உயர்த்தப்பட்டுள்ளார். மேஜர் ஜெனரல் ஹைசர் ரஷீத் சௌத்ரி DGFI உளவுத்துறை தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். லெப்டினன்ட் ஜெனரல் முஸ்பிகுர் ரஹ்மான் PSO ஆக நியமிக்கப்பட்டிருக்கிறார். பல முக்கிய பதவிகளில் புதிய நியமனங்கள் செய்யப்பட்டுள்ளன. ஏன் இந்த மாற்றம் என்று பார்க்கலாம். புதிய அரசான பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் கட்சி தன்னுடைய ஆதரவாளர்களை முக்கிய இராணுவ பதவிகளில் நியமித்து ஆட்சி அதிகாரத்தை வலுப்படுத்த முயற்சி செய்கிறது. முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மற்றும் இடைக்கால தலைவர் முகமது யூனுஸ் காலத்தில் இருந்த அதிகாரிகள் மாற்றப்பட்டுள்ளனர். இதன் மூலம் பழைய அதிகாரிகளின் தாக்கம் குறைகிறது. இராணுவத்தில் உள்ள எதிர்ப்பு அல்லது கிளர்ச்சி வாய்ப்புகளை குறைக்க இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அரசுக்கு எதிராக இராணுவ கிளர்ச்சி இருக்கக்கூடாது என்பது முக்கியமான நோக்கமாகும். இதனால் அரசுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று பார்க்கலாம். புதிய அதிகாரிகள் அரசுக்கு ஆதரவளிப்பார்கள். இதனால் அரசியல் நிலைத்தன்மை அதிகரிக்கும். இந்தியாவில் இருந்த பாதுகாப்பு அதிகாரி திரும்ப அழைக்கப்பட்டதால் இந்தியா பங்களாதேஷ் உறவில் மாற்றம் ஏற்படலாம். இந்தியாவுடன் இணக்கமான உறவு இருக்க வேண்டும் என்பதை தாரிக் அரசு விரும்புகிறது. புதிய இராணுவ அணுகுமுறையால் தேசிய பாதுகாப்பு, எல்லை பாதுகாப்பு மேம்படும். பங்களாதேஷில் இடைக்கால அரசு இருந்தபோதும் இரு நாடுகளுக்கும் இடையிலான இராணுவ உறவு நல்ல முறையில் இருந்தது. இரு நாடுகளுக்கும் இடையே அரசியல் பதற்றம் இருந்த காலத்திலும் இராணுவ மட்டத்தில் தொடர்புகள் இருந்து கொண்டே இருந்தன. கடந்த மாதம் பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்திய இராணுவ தளபதி உபேந்திர திவேதி கூறுகையில், தவறான புரிதல் அல்லது தகவல் குழப்பம் ஏற்படாமல் இருக்க இந்திய இராணுவம் மற்றும் பங்களாதேஷ் இராணுவம் இடையிலான வாயில்கள் திறந்தே இருந்தன என்றார். இவ்வாறு இராணுவ மட்டத்தில் நடைபெறும் தொடர்ச்சியான தொடர்புகள் தவறான புரிதல்களை குறைக்கின்றன. திடீர் பதற்றங்கள் அதிகரிப்பது தவிர்க்கப்படுகிறது. இரு நாட்டு உறவுகள் கட்டுப்பாட்டில் வைக்கப்படுகின்றன. அரசியல் மற்றும் தூதரக சிக்கல்கள் இருந்தாலும் இராணுவ உறவுகள் பாதுகாப்பான தொடர்பு பாலமாக செயல்படுகின்றன. பங்களாதேஷ் இராணுவத்தின் முக்கிய தளபதியாக இருக்கும் வாக்கர் உஸ் ஜமான் அரசியல் மற்றும் இராணுவ அதிகார மையங்களில் முக்கிய பங்கு வகிக்கிறார். இவர்தான் பத்திரமாக ஷேக் ஹசீனாவை இந்தியாவுக்கு அனுப்பி வைத்தார். இவர் மீதான கொலை சதியில் முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால நிர்வாகம் தொடர்புடைய நபர்கள் ஈடுபட்டிருக்கலாம் என்று கூறப்பட்டது. இதற்கிடையில் முகமது யூனிஸை வாக்கர் உஸ் ஜமான் பதவியிலிருந்து நீக்க முயன்றதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன. இதுதான் புதிய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலிலூர் ரஹ்மானுடன் மோதலை உருவாக்கியதாக கூறப்பட்டது. பங்களாதேஷில் இராணுவம் ஒரு முக்கியமான சக்தியாக உள்ளது. அது இடைக்கால அரசுக்கு ஆதரவு அளித்திருந்தாலும் முகமது யூனிஸ் தலைமையிலான நிர்வாகத்திடம் 18 மாதங்களுக்குள் தேர்தலை நடத்த வேண்டும் என்று அழுத்தமும் கொடுத்து கொண்டே இருந்தது. பங்களாதேஷ் இராணுவ தலைமை தளபதி வாக்கர் உஸ் ஜமானை கொள்வதற்கு சதி நடந்தது என்றும் தகவல்கள் அப்போது வெளியாகியிருந்தது. அதை இந்தியாவின் அமைப்பு தான் முறியடித்தது என்றும் கூறப்பட்டது. எனவே இந்திய இராணுவத்தை பெரிய அளவில் பங்களாதேஷ் நம்புகிறது என்பதில் சந்தேகமில்லை. இந்தியா பங்களாதேஷ் இடையே பஸ் மீண்டும் இயக்கம். இந்தியா பங்களாதேஷ் இடையே மீண்டும் பஸ் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. அகர்தலா, தாக்கா, கொல்கத்தா இடையே பஸ் போக்குவரத்தும் துவங்கியிருக்கிறது. பங்களாதேஷ் நாட்டில் ஏற்பட்ட அரசியல் குழப்பங்களால் கடந்த 15-16 மாதங்களாக பஸ் சேவை நிறுத்தப்பட்டிருந்தது. இப்படி இந்தியா பங்களாதேஷ் இடையேயும் உறவுகள் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. பாகிஸ்தானுக்கு டாட்டா வைத்த பங்களாதேஷ் ஏன் என்று பார்க்கலாம். இது மட்டுமில்லை, JF-17 போர் விமானத்தை பாகிஸ்தானிடம் இருந்து வாங்குவதை பங்களாதேஷ் தள்ளி வைத்துள்ளது. சவுதி அரேபியா இந்த விமானத்தை வாங்குவதில் இருந்து பின்வாங்கி இருக்கிறது. இதையடுத்து பங்களாதேசம் இந்த முடிவை எடுத்திருக்கிறது. பாகிஸ்தான், சீனா இணைந்து தயாரித்த JF-17 தண்டர் போர் விமானத்திற்கு மேலும் ஒரு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. தாரிக் ரஹ்மான் ஆட்சிக்கு வந்த பின்னர் பாகிஸ்தான் நினைத்தது போல டாக்காவை செயல்பட வைக்க முடியவில்லை. சவுதி அரேபியா பாகிஸ்தானுடன் செய்து கொண்ட JF-17 ஒப்பந்தத்தை கைவிட்டது. இது அந்த விமானத்தின் செயல்திறன்
பராமரிப்பு குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளது. JF-17 விமானங்களில் 40% மட்டுமே பாகிஸ்தானில் செயல்பட்டு வருகின்றன. பராமரிப்பு மற்றும் உதிரிபாக சிக்கல்கள் காரணமாக பல விமானங்கள் இயக்கப்படாமல் நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. மியான்மரும் விலகியது ஏன் என்று பார்க்கலாம். மியான்மர் வாங்கிய JF-17 விமானங்களில் பெரும்பாலானவை தொழில்நுட்ப கோளாறுகள், பராமரிப்பு சிக்கல்கள், உதிரி பாகங்கள் கிடைக்காத காரணங்களால் வாங்குவதில் இருந்து விலகியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் பாகிஸ்தானின் JF-17 ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த விமானத்தின் மீதான நம்பிக்கை குறைந்து வருகிறது. பாகிஸ்தானின் பாதுகாப்பு தளவாடங்கள் மீதும் சந்தேகம் எழுந்துள்ளது. நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி.